அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை கற்பதற்கு அடிப்படையான ஒன்று, குர்ஆனை ஓதுவதற்கு அடிப்படையான ஒன்று தஜ்வீத். அது சம்பந்தமாக ஒவ்வொரு பதிவாக நாம் தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் நமது பயானத் யூடியூப் சேனலிலே போட்டு வருகிறோம். அனைவரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோருக்கும் அனுப்புங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இதை கொண்டு யாராவது ஒருவருக்கு பலன் கொடுத்தாலும் அது நமக்கு நன்மைக்கு காரணமாக ஆகிவிடும். அல்ஹம்துலில்லாஹ் இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவில் மத்துடைய பாடத்தை பார்த்தோம். மத்தினுடைய பாடம், மத்துடைய எழுத்துக்கள் எத்தனைங்க? மொத்தம் 3: அலிஃப், வாவ், யா. அப்போ அலிஃபு மத்துடைய எழுத்து எப்படி சொல்லி கண்டுபிடிப்போம்? அலிஃபுக்கு முன்னால் ஜபர் இருக்கும், வாவுக்கு முன்னால் பேஷ் இருக்கும், யாவுக்கு முன்னால் ஜேர் இருக்கும். அப்ப இது மத்துடைய எழுத்து. அப்ப இதனுடைய சட்டம் என்ன? ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும், ரொம்ப நீட்டக்கூடாது. ஒரு அலிஃப் தான். ஹம்ஜா ஜபர், ஹம்ஜா அலிஃப் ஜபர் ஆ, பா அலிஃப் ஜபர் பா, வஷம்சி வதுஹாஹா. இந்த சூறால உள்ள அந்த ஹா வந்து, அப்போ இது வந்து அசல்னு சொல்லுவாங்க. அசல், இது வந்து மத்தினுடைய அசல். அடுத்த கட்டமாக மத்தினுடைய இரண்டாவது வகை ஃபர்இ, அதனுடைய கிளைகள் 3 பார்த்தோம். ஒன்று மத்தே முத்தசில், மத்ருடைய எழுத்துக்கு பிறகு அதே வார்த்தையில் ஹம்ஜா வறுமையானால் ஷா, உதாரணமா சூ, ஜி, இது பார்த்தோம். இது மத்தே முத்தசில், இது 4-5 அலிஃப் நீட்டி ஓதுன்னு பார்த்தோம். அடுத்து மத்தே முன்ஃபசில், மத்ருடைய எழுத்துக்கு பிறகு அடுத்த வார்த்தையின் ஆரம்பத்துல ஹம்சா வந்தா இன்னா அன்சல்னா, இன்னாவுடைய 3 அலிஃப் இருக்கு, அன்சல்னாவுடைய ஆரம்பத்துல என்ன இருக்குங்க? அலிஃப், ஹம்சா இருக்குது. இது மத்தினுடைய எழுத்துக்கு பிறகு அடுத்த வார்த்தையின் ஆரம்பத்தில் ஹம்சா வந்தால் இது மத்தே முன்ஃபசில். இது 4-5, ஒரு 3-4 அலிஃப் நீட்டி வரும். கடைசியாக பார்த்தோம் மத்தே லாசிம், மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஷத்து பெற்றோ சுகுன் பெற்றோ வந்துச்சுன்னா ஆல், ஆல், ஆன. லாம்ல என்ன இருக்கு? சுகுன் இருக்கு. அடுத்தது தாப், மத்துடைய எழுத்துக்கு பிறகு என்ன இருக்குங்க? இங்க பால ஷத்து ஒன்று. மத்தே முத்தசில், மத்தே முன்ஃபசில், மத்தே லாசிம், 3 பார்த்தோம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போறது மத்தே ஆரில், தற்காலிகமாக வரக்கூடிய ஒன்று. மத்திய ஆறின்னு சொன்னாலே தற்காலிகமாக வரக்கூடியது. உதாரணமா பாருங்க, ஒரு ஆயத்தை ஓதிக்கிட்டே இருக்கும், ஓதும் போது நிப்பாட்டுறமா இல்லையா, அதுக்கு வக்ஃப்னு சொல்லுவாங்க, நிறுத்துதல். இப்போ வந்து உதாரணத்துக்கு முஃப்லிஹூன் இருக்கு, முஃப்லிஹூன், முஃப்லிஹூன அசல் எப்படி இருக்கும்? முஃப்லிஹூன. அப்போ நூனுக்கு ஜபர் தான் இருக்கும், இதுதான் அசல். ஆனா இங்க வக்ஃப் செய்ய போறோம், நிறுத்த போறோம். அதனால நிறுத்தும் பொழுது சுக்குன் வச்சிடறோம், ஜபரை எடுத்துட்டு இங்க என்ன வச்சிடறோம்? சுக்குன் வச்சிடறோம். அப்போ முஃப்லிஹூன். அப்ப இது தற்காலிகமா தான் இந்த சுக்குன் வந்திருக்கு. அசல் சுக்குன், அசல்ல இருக்கிற சுக்குன் கிடையாது, தற்காலிகமா வந்திருக்கு. அப்போ மத்துடைய எழுத்துக்கு பிறகு, மத்துடைய எழுத்துக்கு பிறகு தற்காலிகமான சுக்குன் வந்தால் அதை ஒரு 4-5 அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும். இதற்கு மத்தே ஆரில் என்று சொல்லப்படும். அப்போ முஃப்லிஹூன், முஃப்லிஹூன், இது வாவுக்கு உதாரணம். அடுத்தது பாருங்க, ஸாதிகீன, ஸாதிகீன. இந்த நூன்ல உள்ள ஜபர் அசல் இதான். இப்போ இங்க நிப்பாட்டி ஓதணும். அப்ப எப்படி ஓதுறது? ஸாதிகீன், சுக்குன் வச்சு நிப்பாட்டு. அப்ப இந்த சுக்குனுக்கு மத்தே ஆரில்,
அதே போல அலிஃபுக்கு உதாரணம் அதாபுன், அதாபுன் தோ பேச இருக்கு. இப்போ இங்கே நிப்பாட்டும் போது சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுறோம். அதாப், அதாப். ஒரு 4 5 அலிஃப் என்ன செய்யணும், 6 அலிஃப் கூட நீட்டலாம். ஆக 3 விதமாக நீட்டலாம். இந்த மத்திய ஆறினுடைய சட்டம் 3 விதமாக, 2 அலிஃப் 4 அலிஃப் அதிகபட்சமாக 6 அலிஃப் வரை தாராளமாக நீட்டி ஓதலாம். இந்த மத்துக்கு பெயர் மத்தே ஆறில் என்று சொல்லப்படும். இது ஒன்று. அடுத்தது இருக்குது அல் மத்து சிலத்துல் குபரா, அல் மத்து சிலத்து சுகராமா. அதாவது ஒன்றும் இல்லை, சுருக்கமாக சொல்றோம். இந்த ஹா இருக்கு பாருங்க, ஹா. இப்ப இந்த பேஸ் பெற்ற ஹா, பேஸ் பெற்றிருக்க இந்த ஹாவில் இதற்கு முன்னாடி ஜபரோ ஜேரோ, நல்லா விளக்கின்னு, ஜபரோ ஜேரோ பேசு, ஹூ ஹி. இந்த ஹாவில் பேஸ் பெற்று இருக்கு, அப்புறம் என்ன இருக்குது, ஜேர் பெற்று வருது, ஹீன்னு வருது அல்லது ஹூன்னு வருது. இந்த ஹாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஜபர் ஜேர் பேசு, ஜபர் ஜேர் பேசு பெற்று வந்தால் இந்த ஹாவை 2 அலிஃப் நீட்டி ஓதனு. இதுக்கு தான் மத்து சிலத்து சூரா, சிறிய மத்து, அதாவது சிறியதாக நீட்டி ஓதணும். உதாரணத்துக்கு பாருங்க, மா லுஹூன்னு இருக்கு. இந்த ஹாவுக்கு முன்னாடி என்ன இருக்கு, பேஸ் இருக்கு, இருக்குங்களா? அப்ப இந்த ஹாவை என்ன செய்யணும், இந்த ஹாவில் என்ன வந்திருக்கு, உல்டா பேஸ் வந்திருக்கு. அப்ப பேசு வந்த ஹாவுக்கு முன்னாடி, இந்த பேசு வந்த ஹாவுக்கு முன்னாடி ஹரக்கத்து பெற்ற ஒரு எழுத்து, ஹரக்கத்துடைய ஒரு எழுத்து பேசு வந்திருக்கு. அதனால மாலுஹு 2 அலிஃப், மாலுஹு. ஹீக்கு பாருங்க, உம்மி ஹீ. இந்த ஹாவுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, ஜேர் வந்திருக்கு. ஜேர் பெற்ற ஹாவுக்கு முன்னால் ஜேர் வந்திருக்கு. அப்ப இத உம்மிஹி 2 அலிஃப் நீட்டி ஓதணும். அதனால இந்த ஹாவுக்கு என்ன சொல்லுவாங்க, அல் மத்து சிலத்து சுகரா. ஹா, இந்த ஹாவுக்கு கீழே ஜேரோ அல்லது மேலே பேசோ வருது, அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து ஜபர் ஜேர் பேஸ் பெற்ற எழுத்து வந்துச்சுன்னா இந்த ஹாவை எத்தனை அலிஃப் நீட்டி ஓதுனே, 2 அலிஃப் நீட்டி ஓதும். இன்னொன்று இருக்கு அல் மத்து சிலத்துல் குபுரா. இந்த ஹாவுக்கு முந்தைய எழுத்து, ஹாவுக்கு முந்தைய எழுத்து ஜபர் ஜேர் பேசிட்டு வருது, ஹாவுக்கு அடுத்த எழுத்து ஹம்சா வருது. இந்த ஹாவுக்கு முந்தைய எழுத்து எப்படி வருதுங்க, ஜபரு ஜேரு பேசு. இந்த ஹாவுக்கு அடுத்த எழுத்து என்ன வருது, ஹம்சா வருது. இப்ப இதை 4-5 அலிஃப் நீட்டி ஓதும். உதாரணமாக வலஹு, வலஹுன்னு இருக்கு. இந்த ஹாவுக்கு முன்னாடி என்ன இருக்குங்க, ஜபர் இருக்கு. ஹாவுக்கு அடுத்து என்ன இருக்கு, ஹம்சா இருக்கு. வலஹு அஜ்ரும் கரீம், வலஹு அஜ்ருன் கரீம். இப்படித்தான் ஓதணும். இந்த ஹாவை என்ன செய்யணும், நீட்டி ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் மத்தினுடைய பாடங்கள். இதுல ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க கமெண்ட்ல தாராளமாக கேளுங்க. எல்லாரும் முழுமையாக வீடியோ பாருங்க, எல்லாருக்கும் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கும் எல்லோருக்கும் குர்ஆனை அழகிய முறையில் ஓதும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஆமீன்.